ஒரு காலத்துல ஒரு ராஜாவுக்கு சொந்தமான ஆரஞ்சு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தோட பழங்களை பாதுகாக்கவும் அந்த மரத்தை பராமரிக்கவும் ஒரு அரச சேவகர் நியமிக்கப்பட்டிருந்தான். 1 2 3 4 5 6 7 8 9 10. எல்லா பழமும் இருக்கு. அப்போ ராஜா அங்க வந்தாரு. எப்படி இருக்கு சேவகரே, இன்னைக்கு எத்தனை பழம் கிடைச்சது? 10 மண்ணா, இப்போதான் எல்லாத்தையும் எண்ணி பார்த்தேன். இந்த வருஷமும் ரொம்ப கம்மியா இருக்கு போல. சரி, இனிமே இந்த மரத்தை நீ நல்லா கவனிச்சுக்கோ. ஆனை மண்ணா, ஒரு பழமும் வீணாக விட மாட்டேன், கவலைப்படாம போங்க. இதை கேட்டதும் ராஜா சட்டுன்னு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. கொஞ்ச நாள் போச்சு. ஆரஞ்சு பழங்கள் பழுத்ததும் சேவகருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தடவையும் பழம் கம்மி தான். ஆனா பாருங்க, எல்லாமே ஒரே நேரத்துல மஞ்சளா பழுத்திருக்கு. இதை பார்த்தா ராஜா கண்டிப்பா சந்தோஷப்படுவார். உடனே அந்த சேவகன் அதுல 5 பழங்களை ஒன்னொன்னா அலுங்காம குலுங்காம பறிச்சு எடுத்துட்டு ராஜா கிட்ட கொடுக்க அரண்மனைக்கு போனான். வணக்கம் மன்னா, இதோ நான் இப்போ உங்களுக்காக பறிச்சிட்டு வந்த ஆரஞ்சு பழங்கள். ராஜா அந்த பழங்களை எழுந்து வந்து பார்த்தாரு. நல்ல பழுத்த பழமா இருக்கு. ரொம்ப நல்லா கவனிச்சிருக்க. உன் திறமைய பாராட்டுறேன். உங்களோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி மன்னா. அன்னைக்கு மதியம் அரண்மனையில இருந்து தூரமா பழைய குடிசை பக்கம் அழற சத்தம் கேக்குது. ஐயோ, ரொம்ப பசிக்குது. தூயவன் இன்னும் வரலையே, இந்த நேரத்துக்குள்ள வந்திருப்பானே. அந்த நேரத்துல தூயவனோட உடம்பு முழுக்க சேரோட வேகமா வந்துட்டே இருந்தான். அவனோட கையில உருளைக்கிழங்கும் அவனோட முகத்துல சந்தோஷமும் இருந்துச்சு. அக்கா, இங்க பாரு, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு இதோ உருளைக்கிழங்கு இருக்கு. ஐயோ, என்னடா இப்படி உடம்பு முழுக்க சேரு? என்ன பண்ணிட்டு வந்த? இதுவா? ஒன்றும் இல்லக்கா, நான் இந்த உருளைக்கிழங்கு கிடைச்ச சந்தோஷத்துல நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ கவனிக்காம சேத்துல விழுந்துட்டேன். அதான் சொல்றேன், எப்பவும் உனக்கு கவனம் இல்ல. உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நான் என்ன பண்ணுவேன்? நாம 2 பேர் தானே இருக்கோம். ஆஹா, தெரியும்க்கா, எனக்கு ஒன்றும் ஆகாது. வா, இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சு சாப்பிடலாம். அந்த ராத்திரி 2 பேரும் வேக வச்ச உருளைக்கிழங்க சந்தோஷமா சாப்பிட்டு தூங்குனாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க வீட்டுக்கு முன்னால 2 பசங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க. பாபு, இந்தாடா பழம் சாப்பிடலையா? ஆமாண்டா, கஷ்டப்பட்டு பறிச்சதே சாப்பிடத்தானே, தூக்கி போடு, பிடிச்சிக்கிறேன். இந்தா புடுறாடோய். அப்போ அந்த பழத்தை தூக்கி வீசுறான். ஆனா பழம் தவறி அந்த வீட்டுக்கு முன்னால விழுந்துருச்சு. அதான் அந்த பொண்ணு எடுக்கிறா. ஆரஞ்சு பழம் இப்படிதான் இருக்குமா? இதுவரை நான் சாப்பிட்டதே இல்ல. சரி, நாமளே வச்சுக்கலாம். அதை பார்த்த பசங்க கிட்ட வந்து அவளை தள்ளி விழ வச்சாங்க. ஏய், மற்றவங்க பொருளை எடுக்கிற அளவுக்கு உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா? என்ன பழக்கம் இது? நீ எல்லாம் பொண்ணா? வெட்ரா டேய், அம்மா அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணு, ஒழுக்கம்னா என்னன்னு தெரியல. அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே கோபத்தோட தூயவன் அங்க வந்து, நிறுத்துடா, இதுக்கு மேல பேசுன உங்க காது கிழிஞ்சிடும். என் வீட்டை விட்டு போங்கடா. உனக்கு அப்படி ஆசை இருந்தா நீயே போய் பறிச்சுக்க வேண்டியது தானே, எதுக்கு எங்களோடதை இப்படி திருடுற? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க போயிட்டாங்க. தூயவன் தன் அக்காவை பார்த்து, அவங்க கிட்ட இருந்து என்ன எடுத்த? எதுக்காக அவங்க உன்னை தள்ளி விட்டாங்க? ஆரஞ்சு பழம் தான், அதோட சுவை எப்படி இருக்கும்னு தெரியாது, அதான் சாப்பிடலாமேன்னு எடுத்தேன். ஆனா நான் அவன்கிட்ட கேட்கலாம்னு தான் இருந்தேன். நீ செஞ்சதுக்கு பேர் திருட்டு. இனிமே இப்படி செய்யக்கூடாது. உனக்கு அப்படி வேணும்னா இனிமே என்கிட்ட சொல்லு, நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். வாக்கு கொடு, இனிமே எந்த சூழ்நிலையிலையும் மற்றவங்க பொருளை எடுக்க மாட்டேன்னு. வாக்கு கொடுக்குறேன் தம்பி, இனிமே இப்படி செய்ய மாட்டேன். எவ்வளோ ஏழையா இருந்தாலும் திருடக்கூடாது. ஏழைங்கள்னா அவங்க கிட்ட பணம் இல்லை, திருடுறதுக்கு தயாரா இருப்பாங்கன்னு நம்ம மேல பட்டம் கட்டிடுவாங்கக்கா, ஜாக்கிரதை. புரிஞ்சது தம்பி. சரி, உன்னை நம்புறேன். விடிஞ்சதும் பழம் பறிக்க போறான் தூயவன். சீக்கிரமா வந்துடு தம்பி, எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு. ரொம்ப லேட்டா கிடாத. சரிக்கோ, நீ வீட்டை கவனிச்சுக்கோ. நான் போயிட்டு பழத்தை பறிச்சோமா வந்தோமான்னு இருக்கேன். நீ எதுக்கும் பயப்படாத. சரி, சொன்னபடி வந்து சேரு. அக்காக்கு அந்த பழத்தை பறிச்சுட்டு வந்து கொடுக்கணும்னு ரொம்ப தீவிரமா மனசுல நினைச்சிட்டு கிளம்புனா. அரண்மனைக்கு பக்கத்துல உள்ள காட்டுல நிறைய ஆரஞ்சு பழம் இருக்கிற ஒரு பெரிய மரம் பார்த்தான். ஐயோ, அக்கா இந்த பழத்தை பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாளோ. சரி, ஒரு பழத்தை மட்டும் பறிச்சுட்டு போவோம். நினைச்ச மாதிரியே ஒரே ஒரு பழத்தை பறிச்சுட்டு ஒரு கையில கம்பி இன்னொரு கையில பழத்தோட வீட்டுக்கு கிளம்புனா தூயவன்.
அதே நேரம் அரசர் ஆரஞ்சு மரத்துல இருந்தும் ஒரு பழம் குளத்துல விழுது. அது தெரியாத சேவகன் இவன் திருடிட்டு போறானோன்னு பதட்டமாகறான். என்ன இது, இந்த ஆள் கையில் ஆரஞ்சு பழமும் கம்பியும் இருக்கு. ஒருவேளை ஆரஞ்சு மரத்திலிருந்து பறிச்சிட்டு போறானோ? இது உண்மையானு பார்க்க சேவகன் வேகமா ஆரஞ்சு மரத்துக்கிட்ட போனான். ஐயோ, இந்த கிளையில இருந்த பழத்தை காணோம். அப்போ கண்டிப்பா அவன் தான் திருடி இருப்பான். அவனை விடக்கூடாது. எவ்வளோ தைரியம் இருந்தா ராஜா மரத்துல கை வைப்பான். சேவகன் வேகமா அங்க இருந்து அவனை பிடிக்க போனான். ஏய் நில்றா, திருட்டு பயல! தூயவன் சத்தம் வந்த பக்கம் திரும்பி பார்க்கறான். யாரு? என்னை கூப்பிட்டீங்களா? ராஜாவோட சொத்தை திருடுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? புடிங்க அவனை. இல்ல இல்ல, நான் திருடன் இல்ல. இந்த பழத்தை நான் பக்கத்துல இருக்கிற காட்டுல பறிச்சது. ஏண்டா, பழத்தை திருடுனது மட்டும் இல்லாம பொய்யா சொல்ற? நீ சொல்ற இந்த ஔவையார் காலத்து கதைய எங்க நீதிபதி கிட்ட வந்து சொல்லு. நல்லா பரிசு கொடுப்பாரு. என்னை நம்புங்க, நான் திருடல. என்னை விடுங்க, எனக்கு நேரமாச்சு, வீட்டுக்கு போகணும், விடுங்க. நீதிபதி ஐயா, இந்த திருடன் நம்ம அரண்மனைக்கு சொந்தமான மரத்திலிருந்து பழத்தை திருடிட்டு ஓட பார்த்தான். நான் அவனை பக்குவமா பிடிச்சி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க. திருடின பழத்தை எந்த பயமும் இல்லாம அப்படியே வச்சிருக்கான். ஏன்பா, சேவகன் சொல்றது உண்மையா? நீ அந்த மரத்திலிருந்து பழத்தை திருடனையா? ஏமாத்த நினைக்காத. அதுக்கு தூயவன், இல்லங்க ஐயா, இந்த பழம் வேற காட்டுல இருந்து பறிச்சது. நான் திருடன் இல்ல. என்ன விடுங்க, நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். இவன் நம்ம கேட்டா இப்படித்தான் போய் சொல்லுவான். இவனை ராஜா கிட்டேயே கூட்டிட்டு போவோம். ராஜா அந்த பழத்து மேல உயிரையே வச்சிருக்காரு. அவரு தண்டனை கொடுத்தாதான் அடங்குவான். இவனை ராஜா கிட்ட கூட்டிட்டு வாங்க. ராஜா, இவன் நம்ம ஆரஞ்சு மரத்துல இருந்த பழத்தை திருடிட்டு ஓட பார்த்தான். இளைஞனே, உண்மைய சொல். நீ திருடுனையா? உண்மைய சொன்னா விட்டுறேன், இல்லைன்னா தண்டனை கடுமையா இருக்கும். மன்னா, நான் திருடல. நான் ஏழைதான். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் திருட மாட்டேன். என்ன நம்புங்க. யாராவது திருடனா அவங்கள திருடக்கூடாதுன்னு சொல்றவன். அதை கேட்ட சேவகன் சொல்றான், மன்னா, ஏழைகளே இப்படிதான். சாட்சி தான் அவனோட கையில இருக்கே. இவன் சொல்றது எல்லாமே பொய், நம்பாதீங்க. இவனுக்கு கொடுக்கிற தண்டனையில இனிமே இவன் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. அதுக்கு ராஜா அமைதியா சொன்னார், முதல்ல இவன் திருடனான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறம் தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இவன் தான் திருடன். சேவகனே, அவன் கையில் இருக்கிற பழத்தை நம்ம மரக்கிளையில பொருத்திப்பார். அப்படி பண்ணா உண்மை தெரியும். அதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம். அந்த மரத்தையும் பழத்தையும் நாம எப்படி பாதுகாக்கிறோன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த வேகத்துல உடனே இவனை திருடனாக்கிற கூடாது. பொறுமை எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சேவகன் அமைதியா, ஆனை மன்னா, நீங்க சொல்ற மாதிரி சோதிச்சு பார்க்கறேன். சேவகன் அந்த பழத்தை எடுத்துட்டு போய் காணாம போன பழக்காம்புல பொருத்தி பார்க்கறான். நீதிபதி, இந்த பழம் காம்போட பொருந்தவே இல்லை. மரத்துல இருந்த பழம் கீழே விழுந்தா எங்க போகும்னு அந்த பழத்தை கீழே போடுறான். அது பக்கத்துல இருக்கிற குளத்துல விழுந்துச்சு. ஐயோ, நம்ம மரத்துல இருந்த பழம் கீழே குளத்துல விழுந்திருக்கு மன்னா. எங்களை மன்னிக்கணும். நாங்க அவசரத்துல இவனை திருடன்னு முடிவு பண்ணிட்டோம் மன்னா. எல்லாரும் வியந்து போனாங்க. இந்த சோதனை இன்னும் முடியல. இப்போ கீழே இருக்கிற பழத்தை எடுத்து அதே பழக்காம்புல பொருத்திப்பார். சேவகன் பழத்தை பொருத்தி பார்த்ததும் ஆச்சரியப்பட்டான். மன்னா, கீழே இருந்த பழம் சரியா பொருந்தது. என்ன மன்னிச்சிடுங்க மன்னா. சரி, இனிமே யாரையும் பார்த்த உடனே எந்த பரிசோதனையும் பண்ணாம உடனே திருடன்னு முத்திர குத்திர கூடாது. இது சேவகனுக்கு மட்டும் இல்லை, மக்கள் எல்லோருக்கும் தான். சரி மன்னா, புரிஞ்சது. மன்னா, உங்களோட பரிசோதனைக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் எல்லாரையும் மாதிரி திருடன்னு சொல்லியிருந்தா என்னோட அக்காவை நான் பார்க்க முடியாமலே போயிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா கையில பழத்தோட தூயவன் வீட்டுக்கு கிளம்பினான். எக்கோ, இதோ நீ கேட்ட ஆரஞ்சு பழம், சாப்பிட்டு பாரு. என் அருமை தம்பிடா நீ. மக்களே, நம்ம ராஜ்யத்துல யார் வந்து போனாலும் அவங்கள மரியாதையா நடத்தணும். இல்லைன்னா ராஜ்யமே தப்பாயிரும். சேவகன் அமைதியா உட்காந்து என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்கறான். ஒருத்தரை பார்த்ததுமே இவன் இப்படிதான்னு முடிவு பண்ணிடக்கூடாது. எவ்வளவு பெரிய தப்பு பண்ண இருந்தோம், இது ஏன் நமக்கு தோணாம போச்சு? நம்மளும் இனி பொறுமையா ஆராய்ஞ்சு முடிவு எடுக்கணும்.